வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 92 பற்றி தான் பார்க்க போகிறோம். IPC Section 92 பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 92 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்லாங்கன்னா, ஒருவர் சம்மதம் கொடுக்கக்கூடிய திறனற்றவராக இருந்தாலோ இல்லை ஒரு சம்மதம் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லாமல் இருந்தாலோ அவருக்கு ஒரு கண்டிப்பாக இந்த செயலை இப்போ உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆப்ரேஷனாக கூட இருக்கட்டும், உடனடியாக பண்ணால் தான் அவரை உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் காப்பாளரோட கையெழுத்தோ எதுவுமே இல்லாமல் அந்த செயலை புரிந்து அந்த செயல்னால் இப்போ தவறுதலாக ஒரு மரணம் ஏற்பட்டால் கூட அது குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறதான் செக்ஷன் 92 ஆஃப் ஐபிசியில் சொல்கிறாங்க. இதில் இந்த எக்ஸம்ஷனில் பொருந்தாத கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உட்கருத்துடன் மரணம் விளைவிக்கும் செயல் மீதோ அல்லது உட்கருத்துடன் மரணம் விளைவிக்க கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு செயல் மீதோ இந்த செக்ஷன் எக்ஸம்ஷன் பொருந்தாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, அதாவது ஒரு செயலை செய்யும்போது இந்த செயல்னால ஒருவேளை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் நல்லெண்ணத்தோட ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் பொருந்தும். அப்படி இல்லை, அந்த நல்லெண்ணம் இல்லாமல் இவர் இறந்தாலும் பரவாயில்லை, அவரை கொலை செய்வதற்கு, அவர் மரணம் ஏற்படுத்துவதற்காக இந்த செயல் புரிந்தாங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் பொருந்தாது அப்படிங்கிறதான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் ஒரு செயல் புரியுறாங்க. அதாவது ஒரு நபர் இருக்கும்போது இன்னும் மற்றொரு நபர் ஒரு ஆளை அடிக்க வராங்க. அந்த ஆளை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆள் ஒரு அடி கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த ஆளை ஒரு கம்பெடுத்து அடிக்கிறாங்க. ஒருவரை காப்பாற்றுவதற்காக செய்யப்படும் விளைவிக்கக்கூடிய ஒரு காயம் அன்றி மற்ற மாதிரி ஒரு காயம் ஏற்படுத்துனாங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நோக்கத்தோட, ஒரு இன்டென்ஷனோட ஒரு காயம் ஏற்படுத்துனாங்கன்னா இந்த செயல் குற்றச்செயல் எக்ஸம்ஷன் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த குற்றத்தின் மீது இது இயங்காதோ, இந்த செக்ஷன் இயங்காதோ அந்த இதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர்களும் அதில் எக்ஸம்ஷனில் வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். எக்ஸாம்பிளும் இந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குதிரையில் போயிட்டுருக்க ஒரு நபர் குதிரையை விட்டு தூக்கி எறியப்படுறாரு. அவருக்கு மண்டை ஓட்டை துளையிட்டு ஆப்ரேஷன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் காப்பாளரோ அவர்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்படி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒருவேளை ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த டாக்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் குற்றம் இல்லை அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு புலி ஒரு நபரை பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டு போகுது. அந்த நபரை புலிகிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. சுடக்கூடிய நேரத்தில் தவறுதலாக அந்த நபர் மீது பட்டு அந்த நபர் இறந்து போறாரு. அப்படி பண்ணக்கூடிய, அதாவது நல்லெண்ணத்தோட பண்ணக்கூடிய ஒரு செயல், அதனால அப்படி நல்லெண்ணத்தோட சுட்டதுனால அந்த செயல் குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறதா செகண்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைய அறுவை சிகிச்சை பண்ணணும். அந்த குழந்தைய டாக்டர் பார்த்த உடனே சொல்றாரு, உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காப்பாளர்கிட்டையும் சைன் எதுவும் வாங்காமல் உடனடியாக அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அந்த அறுவை சிகிச்சையினால ஒருவேளை ஒரு மரணம் ஏற்பட்டாலோ ஒரு செயல் நிகழ்ந்தாலோ அந்த செயல் குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறதான் தேர்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும், ஒரு மாடியில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு தீப்பிடிச்சு எரியுது. நல்லா தீப்பிடிச்சு எரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய மேலேருந்து கீழே தூக்கி போட்டு தான் காப்பாற்ற முடியும். கீழே வலை வச்சு பிடிக்கிறாங்க. அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிற நல்லெண்ணத்தோட அந்த நபர் தூக்கி கீழே போடுறாரு. அப்படி போடக்கூடிய சூழ்நிலையில் மெத்தையில் விழாமல் கீழே விழுந்து அந்த குழந்தை இறந்து போகுது அப்படின்னா கூட அந்த செயல் குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தையை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க தூக்கி போடல, குழந்தையை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் தான் தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடக்கூடிய ஒரு குழந்தை தவறுதலாக கீழே விழுந்து இறந்து போவதுனால கூட அந்த செயல் குற்றச்செயல் ஆகாதுங்கிறத இந்த செக்ஷனில் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 92 பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இதில் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 88, 89, 92 ஐபிசியின் படி பொருளின்படி பண சம்பந்தமான நலன் மட்டும் நலமாகாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஃபுல்லாக 511 செக்ஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே கமெண்ட் போட மாட்டேன்றீங்க. நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அந்த கருத்துக்கள் புரியும். இந்த வீடியோ புரியுதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த வீடியோ நாங்கள் போடுறதுல ஒரு பயனுள்ளதாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோவை தொடர்ந்து அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
எல்லா நபர்களுக்கும் இந்த சட்ட அறிவு தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.